வணக்கம். வெல்கம் டூ ஷானு சமையல். இந்த வீடியோல ஒரு சூப்பரான, சிம்பிளான லஞ்ச் காம்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு காரசாரமான வெண்டைக்காய் புளிக்குழம்போட பீன்ஸ் பொரியலும், கத்திரிக்காய் பொரியலும் செஞ்சிருக்கேன். ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபி தான். பட் சாப்பிட்டோம்னா ஒரு சாட்டிஸ்ஃபைட் மீல் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் குழம்புக்கு வெண்டைக்காய வதக்குறதுக்கு இந்த கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்டைக்காய ஓரளவுக்கு பெரிய பெரிய துண்டுகளா வெட்டி வச்சிருக்கேன். அத சேர்த்துக்கலாம். இந்த மாரி வெண்டைக்காய் நல்லா வதக்கிட்டு நம்ம குழம்பு பண்ணோம்னா, அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்டைக்காயோட விழுவிழுப்பு தன்மை போற அளவுக்கு இத நம்ம நல்லா வதக்கிக்கணும். வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா, நல்லா வதங்கிருச்சு. இப்போ இத வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயிலேயே இன்னும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா வெந்தயம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா, கொஞ்சம் கருவேப்பிலை, நான் ஒரு பெரிய வெங்காயத்த மிக்ஸியில இந்த மாரி பல்ஸ் மோட்ல போட்டு 1, 2ஆ அரைச்சிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா, கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த பொடிய வந்து கருகிராம லேசா வதக்கி விட்டுறலாம். இது கூடவே ஒரு 2 குட்டி தக்காளிய மிக்ஸியில நல்லா பியூரியா அரைச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, நம்ம சேர்த்த மிளகாத்தூள், மல்லித்தூள், தக்காளி இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். கொஞ்சமா மிக்ஸி ஜார அலசி அந்த தண்ணியும் சேர்த்து நான் இத வதக்குறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காயும் சேர்த்து அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ ஓரத்துலலாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும். நான் வந்து சாப்பாட்டுக்கு தேவையான அளவு அரிசி எடுத்து கழுவி, தண்ணியும் அளந்து ஊத்தி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது அப்படியே ஊறிட்டே இருக்கட்டும். நம்ம கடைசியில சாதத்த வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா வதங்கிருச்சு. பச்சை வாசனை போக நல்லா சுருள வதங்கி வந்துச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து புளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளிய வந்து தண்ணீல ஊற வச்சு நல்லா கரைச்சிருக்கேன். இத வடிகட்டி சேர்த்துக்கலாம். அடுத்ததா குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு, எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நான் ஒரு 3/4 கப் போல தண்ணி சேர்க்கிறேன் மொத்தமா. நல்லா இந்த திக்னஸ்க்கு வந்து இருக்கு. பட் கொஞ்சம் கொதிச்சு வரும்போது கரெக்ட்டா வந்துரும். அடுத்ததா இந்த பேன்ல வந்து நம்ம பீன்ஸ் பொரியல் பண்றதுக்கு கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து போட்டு கறிவேப்பில போட்டு தாளிச்சதுக்கு அப்புறமா, ஒரு 2 பச்சை மிளகாய கீறி சேர்த்துட்டு, கொஞ்சமா பொடியா நறுக்குன வெங்காயமும் சேர்த்துடலாம். சேர்த்து இந்த வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். இது கூட ஒரு 1/4 கிலோ போல பீன்ஸ கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளா, ரொம்ப பொடியா இல்லாம கொஞ்சம் பெரிய துண்டுகளா வெட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா அந்த வெங்காயம், பச்சை மிளகாயோட நல்லா கலந்து விட்டு, ஒரு 2 நிமிஷம் பக்கம் வதக்கிட்டு, மூடி வச்சு ஸ்டவ்வ சிம்ல வச்சிடலாம். அப்பப்போ திறந்து பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கோங்க. மறுபடியும் மூடி வச்சு கொஞ்ச நேரம் குக் ஆயிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த சைடு குழம்பும் வந்து நல்லா கொதிச்சு, நல்லா வத்தி மேலே எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா, இன்னுமே கொஞ்சம் திக் ஆகும். அதனால இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா கரெக்ட்டா இருக்கும். அடுத்ததா பீன்ஸ் பொரியலுக்கு வந்து கொஞ்சமா தேங்காய், இது கூட கொஞ்சம் சீரகமும் சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். துருவலுக்கு பதிலா இந்த மாரி மிக்ஸியில போட்டு அரைச்சோம்னா ஈஸியா வேல முடியும். இப்போ பீன்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. கடைசியில இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட நம்ம தேங்காய், சீரகம் அரைச்சோம் இல்லையா? அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான பீன்ஸ் பொரியல் தான். பட் இந்த காரக்குழம்போட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா கத்திரிக்காய் பொரியல் அதுவும் பண்றதுக்கு இந்த பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, இது சூடானதும் கடுகு, உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் ஒரு 200 கிராம் கத்திரிக்காய இந்த மாரி நீள நீளமா வெட்டி போட்டிருக்கேன். தண்ணீல நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அப்பதான் கத்திரிக்காயில அந்த ஒரு மாரி கருப்பா வரும் இல்லையா? அதெல்லாம் இல்லாம காரல் தன்மை இல்லாம இருக்கும். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்து, ஸ்டவ்வ மிதமான தீயில வச்சு இது நல்லா வதக்கி விடணும்.
அந்த மஞ்சள் தூள் எல்லாம் கத்திரிக்காய் ஃபுல்லா கோட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இத மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இந்த சைடு வந்து நான் சாதத்தையும் வச்சு இறக்கிட்டேன். சாதமும் சுட சுட நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, இடையில இடையில திறந்து திறந்து விட்டு நல்லா சாஃப்ட்டா வெந்துருச்சு பாருங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா மிளகாய் தூளும், தேவையான அளவு உப்பும் சேர்த்து இன்னும் ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் மட்டும் வதக்குனா போதும். நல்லா மெதுவா இந்த மாரி கிளறி விட்டு, கடைசியில இதுலயும் அதே தேங்காய், சீரகம் துருவனோம் இல்லையா? அத வந்து நம்ம போட்டுறலாம். போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் சூடா இருக்கும்போது இப்படி இருக்கும். ஆறுச்சுன்னா நல்லா கொஞ்சம் உதிரி உதிரியா சூப்பரா வந்துரும். நம்ம குக்கர்ல எடுத்து வச்ச இந்த அரிசியும் நான் ஆன் பண்ணிட்டேன். இப்ப சாதமும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்ல சுட சுட சாதத்தோட இந்த காரக்குழம்பு, பீன்ஸ் பொரியல், கத்திரிக்காய் பொரியல் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களும் இந்த லஞ்ச் காம்போவ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸ மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.